இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்ற ஒரு கைது, அதாவது முன்னாள் புலனாய்வுத்துறையின் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய கைது நடைபெற்றிருக்கிறது. 2021 இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பொழுது இவரது பங்களிப்பு இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தையும் 2018 சஹ்ரானுடன் அவருக்கு ஒரு சந்திப்பு இடம்பெற்றது என்கின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இவர் யார் என்று குறிப்பிடப்போனால் நிச்சயமாக இராணுவ புலனாய்வு துறையில் இருந்த ஒருவராகவும் பின்னர் 2021 அந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னரான காலத்தில் இலங்கை புலனாய்வு துறையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாகவும் மாறியதோடு மேஜர் ஜெனரல் என்ற தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டவராகவும் இருந்தார். ராஜபக்சேக்களின் சம்பந்தம் இந்த குண்டுவெடிப்பில் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்பு நடைபெறப் போகின்றது என்பதை தெரிந்தும் அதனை அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இவ்வாறு அனுமதித்திருந்தார்கள். அதில் இவரின் பங்கு இருந்திருக்கின்றது என்பது தெரிந்திருந்தது. இங்கே 270க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 3 தேவாலயங்களிலும் 3 உல்லாச பயண ஹோட்டல்களிலும் இடம்பெற்றது. அவ்வாறு இடம்பெற்ற தேவாலயங்களில் ஒன்று தமிழர் பகுதியை குறிவைத்து மட்டக்களப்பில் கூட இடம்பெற்றது. அந்த தாக்குதல்களில் 270க்கு மேற்பட்டவர்கள், அதில் 55 பேர் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். அது 6 தற்கொலை தாக்குதல்கள். அந்த தற்கொலை தாக்குதல்களாகத்தான் அவை நடைபெற்றிருந்தன. இவரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்பது இவர் கள நிலைகளில் பணியாற்றிய நிலையில், அதாவது போரின் பொழுது, விடுதலை புலிகளிடம் இடம்பெற்ற உச்சக்கட்ட போரின் பொழுது அவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பை சீரழிப்பதற்காகவும் அல்லது கிழக்கில் அவர்களுடைய பலத்தை இல்லாது செய்வதற்காகவும் பெரிதும் உழைத்தவர் என்ற செய்தியை இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அமைச்சரவை அரசியல்வாதிகள் தெரிவித்து வருகின்றார்கள். போர் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட யாரையுமே தண்டிக்க மாட்டேன் அல்லது கைது செய்ய மாட்டேன் என்று கூறிய அனுர குமாரநாயக்கா இவரை கைது செய்வதற்கான காரணம், இந்த தாக்குதல் என்பது ஒரு மதம் சார்ந்த தாக்குதலாகவும் இதில் இவர்களுடைய பங்களிப்பிற்கான சம்பவ சாட்சியங்கள் தகுந்ததாக இருப்பதற்காகவும் அதனை விசாரிப்பதற்காகவும், சில வேளைகளில் தான் அவ்வாறு அதில் சம்பந்தப்படவில்லை, இவ்வாறான பொய்யான விடயம் என்று கூறக்கூடலாம். ஆனால் இந்த சேனல் 4 என்கின்ற தொலைக்காட்சி நிறுவனம் அந்த அசாத் மௌலி என்பவரை பேட்டி கண்டு அது தொடர்பான விவகாரங்களை வெளியிட்டிருந்தது. அதன் பின்னர் கூட இவர் ஒரு பிரபல்யமான நபராக இருந்தார். குறிப்பாக 2023 ஐக்கிய நாடுகள் அவையின் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டத்தொடரில் ஒரு முக்கிய விருந்தாளியாக, பேச்சாளராக அழைக்கப்பட்டு கூட இருந்தார். எனவே அவ்வாறு சர்வதேச அரங்கில் பிரபல்யம் பெற்ற ஒருவர் இவ்வாறான நிலைமைக்கு செல்வது என்பது நிச்சயமாக தகுந்த சாட்சியங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே இலங்கையிலே நடைபெற்றிருக்கின்ற ஒரு கைது, அதாவது முன்னாள் புலனாய்வுத்துறையின் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுடைய கைது நடைபெற்றிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. இந்த கைது ஒரு இப்பொழுது இலங்கையிலே பல அரசியல் ரீதியான பல கைதுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த கைதை பொறுத்தவரையிலே அனுர அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துமா அல்லது அவர்களுடைய நீதி சார்ந்த விடயத்திலே எப்படியான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை கூறுவீர்களா? நிச்சயமாக இந்த நபர் என்பவர் அண்மையிலே இந்த பிள்ளையானில் இருந்து வெளியேறிய ஒரு சுவிட்சர்லாந்தில் வைத்து குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், 2021 இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பொழுது இவரது பங்களிப்பு இருந்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தையும் 2018 சஹ்ரானுடன் அவருக்கு ஒரு சந்திப்பு இடம்பெற்றது என்கின்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இவர் யார் என்று குறிப்பிடப்போனால் நிச்சயமாக இராணுவ புலனாய்வு துறையில் இருந்த ஒருவராகவும் பின்னர் 2021 அந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னரான காலத்தில் இலங்கை புலனாய்வு துறையின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாகவும் மாறியதோடு மேஜர் ஜெனரல் என்ற தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டவராகவும் இருந்தார். அதாவது இலங்கை இராணுவ கட்டமைப்பில் 2 நட்சத்திர அந்தஸ்து கொண்டது மேஜர் ஜெனரல், அதற்கு அடுத்தது லெப்டினன்ட் ஜெனரலாகவும் அதற்கு அடுத்தது ஜெனரலாகவும் இருக்கின்றது. அரிதாக இந்த ஃபீல்ட்
மாஸ்ல் என்கின்ற 5 நட்சத்திரத்தை கொடுப்பார்கள். அது சரத் பொன்சேகாவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த ராணுவ கட்டமைப்பின்படி ஒரு பெரிய மேஜர் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்றவராக இருந்த பொழுதும் இவரது பங்கு குறித்த விவகாரங்கள் தொடர்பான ஐயங்கள் பிள்ளையான் கைதின் பொழுது ஏற்கனவே ஒரு அடையாளப்படுத்தப்பட்டதாக இருந்தது. பிள்ளையான் தொடர்ச்சியாக கைது செய்து வைக்கப்பட்டதும், பிள்ளையானை ரணில் விக்ரமசிங்க போன்ற பெரியவர்கள் சென்று பார்க்க, பெரிய அரசியல்வாதிகள் அங்கே இலங்கை அரசியலில் சென்று பார்க்க முயற்சித்தது போன்றவை எல்லாம் ராஜபக்சேக்களின் சம்பந்தம் இந்த குண்டுவெடிப்பில் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், இந்த குண்டுவெடிப்பு நடைபெறப் போகின்றது என்பதை தெரிந்தும் அதனை அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக இவ்வாறு அனுமதித்திருந்தார்கள். அதில் இவரின் பங்கு இருந்திருக்கின்றது என்பது தெரிந்திருந்தது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ராஜபக்சே இந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதரவான நபராகவும் அல்லது அவர்களுக்குரிய ஒரு உயரிய பணிகளை செய்பவராகவும் இவர் இருந்திருக்கிறார். அந்த அரசு தவிர்த்து ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அக்கறை உள்ளவராக இருந்திருக்கின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அந்த நிலையில் தான் இப்பொழுது இவ்வாறான இந்த விவகாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த கோத்தபய ராஜபக்ச தான் ஒரு அரசியல் திருப்பு முனை ஒன்றிற்காக இதனை இவ்வாறு செய்ய முயற்சித்தாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதனைக்கு மேலாக இது ஒரு அரசு மட்டத்தில் தெரிந்த ஒரு தாக்குதலாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பலத்த இழப்புகளை சந்திக்க வேண்டும். ஆனால் அனுர அரசு, நீங்கள் கேட்டது போல, அவர்கள் இந்த விசாரணையை மீள புதுப்பிப்போம் என்கின்ற ஒரு அறிவித்தலை தேர்தலின் போது வெளியிட்டிருந்தார்கள். இதில் உண்மையிலேயே 270க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். 3 தேவாலயங்களிலும் 3 உல்லாச பயண ஹோட்டல்களிலும் இடம்பெற்றது. அவ்வாறு இடம்பெற்ற தேவாலயங்களில் ஒன்று தமிழர் பகுதியை குறிவைத்து மட்டக்களப்பில் கூட இடம்பெற்றது. அந்த தாக்குதல்களில் 270க்கும் மேற்பட்டவர்கள், அதில் 55 பேர் வெளிநாட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். அது 6 தற்கொலை தாக்குதல்கள். அந்த தற்கொலை தாக்குதல்களாகத்தான் அவை நடைபெற்றிருந்தன. எனவே இதன் பொறுப்பு கூறல் என்பது நிச்சயமாக பலரையும் மரண தண்டனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இலங்கை அரசிற்கு ஏற்படும். ஆனால் ஒரு துணிவான ஒரு முடிவாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த குடும்ப ஆட்சிகளில் குலையுண்டு போயிருக்கின்ற ஸ்ரீலங்கா என்ற அரசியல் ஆட்சியில், அது ஜே.ஆர். ஜெயவர்தனாவில் இருந்து ரணில் வரையாக இருக்கட்டும், அல்லது பிரேமதாசாவில் இருந்து சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும், அல்லது கோலோச்சுகின்ற பரம்பரையாக தொடர்ந்தும் இருக்கின்ற ராஜபக்சே பரம்பரையாக இருக்கட்டும், அவர்களுடைய ஆட்சியில் இருந்து ஒரு புதிதாக மாறியவர்களால் இவ்வாறான ஒரு முரண்பட்ட ஒரு தூக்கு நிலையை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நிச்சயமாக வரவேற்கத்தக்க நிலைமை என்றால் அவர்கள் அந்த மீள் புதுப்பித்தல் என்பதை கொண்டு வருவார்கள். இவ்வாறாகவே இவர்கள் இனப்பிரச்சினை விவகாரத்திலும் செயற்படுவார்களாக இருந்தால் நன்று, எனினும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் கைது என்பது வரவேற்கப்பட வேண்டியது என்றால், பல சந்தேகங்களை கொண்டிருக்கின்ற நடவடிக்கை மீதான விசாரணை. இவர் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி என்று கைது செய்யப்படவில்லை, விசாரணையின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதைத்தான் அந்த சுருக்கமாக கூற முடியும். கமல் பாரதி. ஆமா, இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போலவே இதற்கு இப்படி ஒரு அரசு ரீதியாக, அனுர அரசாங்கத்தின் ரீதியாக ஆதரவு இருந்தாலும் கூட பல தரப்புகளுமே இதற்கான எதிர்ப்பும் இருக்கிறது. இது பிள்ளையான ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக கூறப்படுகிறது. இதிலே அருட்தந்தை காமினி சிறில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இப்படி திசை திருப்புகின்ற விடயத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள், விசாரணைகளில் இடையூறு செய்யாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது இவரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை என்பது இவர் கள நிலைகளில் பணியாற்றிய நிலையில், அதாவது போரின் பொழுது, விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற உச்சக்கட்ட போரின் பொழுது அவர்களுடைய புலனாய்வு கட்டமைப்பை சீரழிப்பதற்காகவும் அல்லது கிழக்கில் அவர்களுடைய பலத்தை இல்லாது செய்வதற்காகவும் பெரிதும் உழைத்தவர் என்ற செய்தியை இப்பொழுது ஸ்ரீலங்கா அரசு சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அமைச்சரவை அரசியல்வாதிகள் தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் இது குறித்த விவகாரத்தில் கருத்து தெரிவிப்பவர்கள் அந்த கருத்துக்களை மாறுதலாக தெரிவிக்கின்ற பொழுது அவை மாற்றமடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. திசை திருப்பல் போன்றவற்றிற்கு அவ்வாறான திசை திருப்பல்களை செய்ய வேண்டாம் என்கின்ற கோரிக்கையைத்தான் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். அந்த மதகுரு போன்றவர்களை இது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
ஆமா, இப்பொழுது இந்த அருட்தந்தை ஸ்ரீல்காமினி அவர்கள் குறிப்பிட்டது நியாயமாக இருந்தாலும் கூட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரா குறிப்பிட்டிருக்கிறார். இவர் சாரானை சந்தித்ததாக குறிப்பிடப்படுகின்ற 2018 ஆண்டிலே அவர் நாட்டிலேயே இருக்கவில்லை, அவர் மலேசியாவிலே கடமையில் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஓரளவிலே நியாயமாகத்தானே இருக்கிறது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அது இவ்வாறு இருக்கலாம். அதாவது காலப்பகுதி என்பது சில வேளைகளில் மாறுபட்டதாக இருக்கலாம். ஒரு மனிதர் ஒரு தடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதற்குரிய காலப்பகுதி என்பது சில வேளைகளில் 2016 இருந்திருக்கலாம், 17 இருந்திருக்கலாம், அல்லது அதற்கு முன்கூட்டிய காலமாக இருந்திருக்கலாம். இது ஒரு ஊகிப்பிலே குறிப்பிட்ட விடயமாக இருக்கலாம் இல்லையா? ஆமாம், அப்படித்தான். என்னன்னு சொன்னால், இப்பொழுது அதாவது ஒரு நோக்கமாக கொண்டு செயற்படுபவரால் குறித்த திகதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளல் அல்லது காலத்தை வைத்துக் கொள்ளல் போன்றவை இருக்கும். ஆனால் இவ்வாறான விடயத்தை தெரிந்து வைத்து அதனை மீள கொண்டு வருவது என்பதை அந்த நபர் ஏற்கனவே தனது நிகழ்ச்சி நிரலில் வைத்திருந்திருப்பாரா என்பது தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் கால மாறுதல்கள் இருந்திருக்கலாம். சில வேளைகளில் நான் குறிப்பிட்டது போல இந்த கைது என்பது இவர் மீதான சந்தேகத்தின் பேரிலான கைது. ஆனால் இதற்குள் தொக்கி நிற்கின்ற விடயம் என்னவென்றால், இது பல தரப்புகளுக்கும் தெரிந்த விடயமாக அல்லது ஒரு சில தரப்புகளுக்கு கூட தெரிந்த விடயமாக இருந்திருக்குமா என்பது கண்டறியப்பட வேண்டிய தேவையை கத்தோலிக்க மத நிறுவனங்களுக்கு மாத்திரமல்ல, கத்தோலிக்க மக்களுக்கும் அல்ல, அல்லது கத்தோலிக்க தேவாலய திருச்சபைகளுக்கு மாத்திரமல்ல, மனிதாபிமானம் கொண்ட யாருக்குமே உடையதாகவும் அதேவேளை பல வெளிநாடுகளின் தேவையாக கூட அது இருந்திருக்கின்றது, இப்பவும் இருந்து வருகின்றது என சொன்னால், இவ்வாறான ஒரு நடவடிக்கையை தங்களுடைய ஒரு சுய நடவடிக்கைக்காக ஒருவர்கள் மேற்கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கப்படக்கூடியது ஒன்றல்ல, தண்டிக்கப்பட வேண்டியது. நான் கூறியது போல இவ்வாறான நிகழ்ச்சிகள் என்பன தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட விடயங்களில் கூட சில காத்திரமான முடிவுகளை கொண்டு வருவதற்கு வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி, நன்றி சுரேஷ் தர்மா அவர்களை இணைந்து கொண்டு இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல இது அரசியல் பின்னணி நோக்கம் கொண்டதா ஒரு விசாரணையாக இருக்கலாம், அல்லது உண்மையில் நீதியை தேடி போகின்ற ஒரு விசாரணையாக இருக்கலாம். பார்க்கலாம், முடிவுகள் வருகின்ற பொழுது, எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகின்ற பொழுது பல விடயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு இடம் மிக சிறப்பானதாக இருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் இந்த ஒரு தாக்குதல் எந்த ஒரு விடயத்திலுமே கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் மாத்திரமே கைது செய்யப்படுவார்கள். இப்பொழுது ஒரு உயர்மட்ட அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு மேலாகவும் பல உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக. அதாவது இந்த விவகாரம் என்பது ஒரு இராணுவ கட்டமைப்பில், அதாவது போர் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட யாரையுமே தண்டிக்க மாட்டேன் அல்லது கைது செய்ய மாட்டேன் என்று கூறிய அனுரதிஸ்வர குமாரநாயக்கா இவரை கைது செய்வதற்கான காரணம், இந்த தாக்குதல் என்பது ஒரு மதம் சார்ந்த தாக்குதலாகவும் இதில் இவர்களுடைய பங்களிப்பிற்கான சம்பவ சாட்சியங்கள் தகுந்ததாக இருப்பதற்காகவும் அதனை விசாரிப்பதற்காகவும், சில வேளைகளில் தான் அவ்வாறு அதில் சம்பந்தப்படவில்லை, இவ்வாறான பொய்யான விடயம் என்று கூறக்கூடலாம். ஆனால் இந்த சேனல் 4 என்கின்ற தொலைக்காட்சி நிறுவனம் அந்த அசாத் மௌலி என்பவரை பேட்டி கண்டு அது தொடர்பான விவகாரங்களை வெளியிட்டிருந்தது. அதன் பின்னர் கூட இவர் ஒரு பிரபல்யமான நபராக இருந்தார். குறிப்பாக 2023 ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவையின் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டத்தொடரில் ஒரு முக்கிய விருந்தாளியாக, பேச்சாளராக அழைக்கப்பட்டு கூட இருந்தார். எனவே அவ்வாறு சர்வதேச அரங்கில் பிரபல்யம் பெற்ற ஒருவர் இவ்வாறான நிலைமைக்கு செல்வது என்பது நிச்சயமாக தகுந்த சாட்சியங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமாம், ஏற்கனவே இந்த ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்ற ஒருவர் இந்த தாக்குதலுக்கு நிதியுதவி செய்ததாக கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்படவில்லை, அவர் வெளியிலே சுதந்திரமாக திரிகிறார். ஆனால் இப்படி ஒரு நாட்டுக்காக சேவை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட சரத் வீரசேகரா வைத்திருக்கிறார். பார்க்கலாம், இது எதிர்காலத்தில் எப்படி முடிய போகின்றது என்பதை பார்க்கலாம், நீதி எந்த பக்கம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டு தகவல்கள் வழங்கியதற்கு. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.